விவசாயிக்கு லாபகரமான விலையே கொடுக்கல. மோடி ஐயா சொன்னாரு நெல்லுக்கு 54 ரூபா தரேனாரு, ஒரு கிலோவுக்கு 54 ரூபா தரேனவர் இப்ப 24 ரூபா தர்றாரு. கரும்புக்கு 8100 ரூபா தரேனாரு, 2700 ரூபா வித்துற கரும்புக்கு 2 மடங்குன்னா 8100 ரூபா தரேனாரு. 8100க்கு நீ கொடுக்கறது 3500 தான். லாபகரமான விலையும் கொடுக்கல. அதே சமயத்துல இப்ப தண்ணி வரல, மழை பெய்யல, தண்ணி வரல, காவிரியில தண்ணி வரல, மற்ற பக்கமெல்லாம் மழை பெய்யல. இப்ப விவசாயம் பண்ணவே முடியல, எல்லாம் காஞ்சி போச்சு. நம்ம வாங்கின கடனை நம்மளால கட்ட முடியல, ஏன்னா விவசாயம் பண்ண முடியல, கட்டவும் முடியல. அதனால நம்ம என்ன கேட்கிறோம், விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்கள்ல 2022 இருந்து இருக்க கடனை பூரா முழுமையாக தள்ளுபடி செய்யுங்க. கேட்கலாமா வேணாமா? கேட்கலாங்களா? கை தூக்குங்க. வேணாமா? கேட்கலாமா வேணாமா? சரி, கடன் முழுவா தள்ளுபடி பண்ணது கேட்கலாம். ஒண்ணு கல்லு ஒரு நிமிஷம், சொசைட்டில வாங்கின கடனை பூரா முழுமையா தள்ளுபடி பண்ணும் ஒண்ணு. ரெண்டாவது, காவிரியில தண்ணி வெறும் 90,000 ஏக்கர் சாகுபடி பண்ண கர்நாடகா இன்னைக்கு 25 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்ணுது. 30 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்ணப்ப ஒரு 5-6 லட்சம் கூட பண்ண முடியல, நம்மளால பண்ண முடியல. தண்ணி இல்ல. இப்ப சம்பாவுக்கு தண்ணி இல்ல. அவன் 25 லட்சம் ஏக்கர் இங்க இருக்க அரசியல்வாதி நம்மளை காமிச்சு கொடுத்ததுனால அவன் 25 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்றான் கர்நாடகா. அதனால நம்ம என்ன கேட்கிறோம்னா, நமக்கு கர்நாடகா 1 லட்சம் கோடி நஷ்டஈடு வாங்கி கொடுன்னு கேட்கிறோம். கேட்கலாமா? அதான் விவசாயிகள் வாங்கிய அனைத்து கடனையும், அது நகைக்கடனா இருந்தாலும் சரி, வேற மாட்டு கடனா இருந்தாலும் சரி, ஆட்டு கடனா இருந்தாலும் சரி, பயிர் கடனா இருந்தாலும், கோஆபரேட்டிவ் சொசைட்டில கூட்டுறவு சங்கங்கள் வாங்கிய அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்யணும். ரெண்டாவது, இப்ப கர்நாடகால இருந்து நஷ்டஈடு சுப்ரீம் கோர்ட் சொல்லி தண்ணி திறந்து விட மாட்டேங்கிறாங்க. அதனால தண்ணி திறந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சுன்னா ஜனாதிபதி சொன்னாலும் கேட்கணும், பிரதம மந்திரி கேட்டாகணும். அப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கர்நாடகா கேட்க மாட்டேங்குது, மத்திய அரசு நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஏன் பண்ண மாட்டேங்குதுன்னா, தமிழ்நாடு பாலைவனாவிட்டா பெட்ரோல் எடுக்கலாம், டீசல், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் எடுக்கலாங்கிற எண்ணத்தில் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அதனால அது இல்லாம இப்போ அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்திட்டார் மோடி. அந்த ஒப்பந்தப்படி உணவு இறக்குமதி பண்ணா அது ஜெனட்டிக்கலி மாடிஃபை ஃபுட், மரபணு மாற்றப்பட்ட உணவிலிருந்து தயாரிக்கப்பட்ட உணவு. அந்த உணவை சாப்பிட்டா நம்ம வீட்டு பையன் மட்டும் இல்ல, காவல்துறையிலுக்கு எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர் வீட்டு பையனுங்களும் அழியாயிருவானுங்க, மந்திரி, எம்எல்ஏ, எம்பி வீட்டு பையனுங்களும் அழியாயிருவானுங்க, பெண்கள்லாம் கருத்தரிக்க மாட்டாங்க. அந்த நிலைமை ஏற்படக்கூடாது என்பதற்காக நம்ம இங்கேயே நமக்கு கடன் அறிவிக்கிற வழி இங்கேயே உட்காந்துக்கலாமா? இல்ல, இது கேளுங்க கொஞ்சம் ஐயா, கொஞ்சம் இங்கேயே உட்காந்துக்கிறவங்களாம் கை தூக்குங்க. சரி, இதை கேளு. இதை மீறி காவல் போடுங்க கீழே. இதை மீறி காவல்துறை கைது பண்ணா நம்ம திருடிட்டு ஜெயிலுக்கு போல. திருடிட்டு போறோமா? கொள்ளை அடிச்சுட்டு போறோமா? ஏமாத்திட்டு போறோமா? மோசடி பண்ணிட்டு போறோமா? நம்ம உரிமைக்காக ஜெயிலுக்கு போறோம். ஒண்ணு எங்களை ஜெயில பிடிச்சி போடுங்க, இல்ல எங்களை போராட்டம் நடத்த விட்டுங்க. கேட்க வேண்டியதானே? அது மாதிரி பண்ணலாம்ல? சரி, ரைட். இப்ப இந்த போராட்டம் தொடர்ச்சியா நடத்த போறோம். ஆமா சார், இங்கேயே இருக்க உட்கார போறோம். விடிய முதலமைச்சரை சந்திக்க நேரம் கேட்டீங்களா? அவங்க எல்லாம் கொடுக்கணும். இப்ப கேட்போம், சமூக டைம் கொடுத்தாருன்னா பாப்போம். ஆனா இதுக்கு முன்னாடி இங்க உங்களுடைய கோரிக்கைகளை அரசு கவனத்துக்கு கொண்டு போய் சேர்த்தீங்களா? 11/5 முதலமைச்சரை பார்த்து சொன்னோம். இத எங்க கிட்ட டிபிசில லஞ்சம் வாங்கக்கூடாது, எங்களுக்கு 500 கோடி நெல் வாங்கிட்டு பணம் கொடுக்கல, பணம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னோம். சரின்னு சொன்னாரு. இதை வரலையும் வரல. இன்னும் 48 கோடி பேலன்ஸ் இருக்கு. புது கவர்மெண்ட் கவனத்துக்கு இப்ப முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஐயாவை பார்த்து 11/5 கொடுத்தோம் மனு. அவர் உடனே வாங்கி தரேன்னாரு. இப்ப சொல்லி 15/5, 15/6, 17 2 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு.